I saw a lot of rules in Saudi. I'm 15 to 16 years. I'm in Saudi. I'm working. வீட் அட்ரஸ் கபிலோடைய பேர்லேருந்து டோட்டல் டீட்டெயில்ஸும் எல்லாரும் சோஷியல் மீடியாவில் அந்த முட்டாள்தனமாக வீடியோ போடுவாங்க. நான் எங்கே இருக்கேன், ஏது இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கேன்னு கூட தெரியாமல். ஆனால் வீட்டு ரோட்லேருந்து, வீட்டு கேட்டு நம்பர்லேருந்து, வீட்டோட அட்ரஸ்லேருந்து, கஃபீலுடைய பேர் மட்டும் எல்லாத்தையுமே மொத்தமாக சொன்னாங்க. இருக்கும்போது தேடலை, இறந்த பிறகு தேடி என்ன பலன்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இதோ இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த சகோதரியுடைய வீடியோ எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இப்படி அடைச்சி வச்சுருக்காங்க, நான் இந்த ஏரியாவில் இருக்கிறேன், இந்த வீட்டில் இருக்கிறேன், இந்த கஃபீலுடைய பேரில் இருக்கிறேன், இவர் தான் என்னுடைய ஸ்பான்சர், இந்த என் வீட்டுடைய ஏரியா அட்ரஸ், வீட்டு நம்பர்லேருந்து டோட்டல் எல்லா டீட்டெயில்ஸையும் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது நம்மளை காப்பாற்றணும்ன்ற வகையில் நம்ம எல்லாத்தையுமே அட் பண்ணினாதான் நம்ம அந்த இடத்துல காப்பாற்றப்படுவோம் அப்படின்றது அந்த சகோதரிக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனால் இப்போது அந்த சகோதரியுடைய சோஷியல் மீடியாவில் அவங்க போட்ட அத்தனை வீடியோவும் அழிக்கப்பட்டிருக்குது. அவங்களுடைய வீடியோ அழிக்கப்பட்டிருக்குது. அவங்கள பற்றின எந்த ஒரு தகவலும் இல்லை, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே வேலை செய்தில்லை. அவங்களுடைய அந்த கடைசியாக போட்ட வீடியோவுக்கு பிறகு அவங்களுடைய எந்த ஒரு கம்யூனிகேட்டும் இல்லாமல் இருக்குது. என்ன நடந்திருக்கும்? தூதரகத்துக்கும் அப்டேட் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணேன், மறுபடியும் அப்டேட் பண்ணியிருக்குது. சவுதி அரேபியாவில் எமர்ஜென்சி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கட்டாயமாக யார் சரி ஒருத்தர் தேவை. எமர்ஜென்சியான சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கட்டாயமாக ஒரு யூனிட் ஒன்று கட்டாயம் தேவைப்படுது. இல்லாத பட்சத்தில் ரொம்ப கஷ்டமாக போகும் நம்மளுடைய தொழிலாளர்களுடைய நிலைமை. ஏன்னா நான் கிட்டத்தட்ட பல பேருக்கு நான் இந்த டீட்டெயில்ஸை வந்து அனுப்பி வச்சுருக்கிறேன். அதில் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஒரு 11 பேருக்கு மேலே நான் அனுப்பி வச்சுருக்கிறேன். மெசேஜ் வர நான் உடனே அந்த தேடிக்கிட்டே இருக்கிறேன், யார்கிட்டையாவது தகவல் கிடைக்குதா அப்படின்னு. டென்ஷனாக இருக்குது. ஏன்னா அந்த சகோதரியை பற்றி தொடர்ந்து நாங்கள் இப்போ ஒரு வீடியோ போடுறோம்னா சும்மா ஏதோ வியூஸுக்காகவோ இல்லை பணத்துக்காகவோ இல்லை ஃபேமஸுக்காகவோ வீடியோ போடுறதில்ல. என்னை பொறுத்த வரையில் நான் போடக்கூடிய வீடியோ, நான் போடக்கூடிய தகவல், செய்தி, மெசேஜ், எனக்கு வரக்கூடிய மெசேஜ் ஒவ்வொரு நாளும் அன்ரீட் கமெண்ட் 0, அன்ரீட் மெசேஜ் 0, அன்ரீட் பெண்டிங் மெசேஜ் 0, எல்லாமே 0 வச்சுட்டு தான் அன்றைய நாளை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். அது சில டைமில் மிஸ் ஆகும், ஆனாலும் எப்படியும் அந்த மெசேஜுகள் எப்படியும் அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகி முடிகிறதுக்குள்ளே கேட்டு முடிச்சிருவேன். இதுதான் என்னுடைய ரெகுலரான ஷெடியூல் வந்து இதுதான். இவங்களை பற்றின தகவலுக்காக தொடர்ந்தும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பார்ப்போம், இப்போதைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கிறோம். நிச்சயமாக கிடைக்கணும். அப்படி இல்லாட்டியும் அவங்களுடைய டீட்டெயில்ஸை நான் கொடுத்துருக்கிறேன். இந்த ஏரியாவில் போய் இந்த வீட்டை கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். இவங்களுடைய நடமாட்டம் இல்லை இவங்களை பற்றின தகவல் ஏதாவது ஒன்று தெரியணும், இல்லையா போலீஸுக்கு சரி இன்ஃபார்ம் பண்ணணும். என்ன செய்கிறேன்னு தெரியலை, பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் கரீம். ப்ரே பண்ணுங்கள் அந்த சகோதரிக்காக, எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அவங்க நல்லபடியாக நாட்டுக்கு போய் சேரணும், அவங்களுடைய வீட்டுக்கு போய் சேரணும், குடும்பத்தோடு சேரணும் அப்படின்னு முடிந்த வரைக்கும் எங்களால் ஆண்ட முயற்சியை நானும் முயற்சி பண்ணுறேன். I saw a lot of rules in Saudi. I'm 15 to 16 years. I'm in Saudi. I'm working. I'm very far from my children, my parents. We do not have anyone in here to help me. I say I want to go. She say, give me all my money. She increase the salary. She spend money for my medical issues. So she say, give me all my money. Then she cut my salary also. I am work from the morning, hard work. I am from the morning until I go into the bed. I am working. But she don't want to give my full salary. Last month she cut my salary 600 riyal. This month she cut my salary 200 riyal. The other month also she cut 300 riyal. Why like this? Every month I cannot buy my own things.
My vitamins not have. I cannot buy vitamins. I go to hospital with her. She know it. I'm not very well. I'm not healthy. She know it, but she not give that time. I can take rest when I am eating. Yalla faster, faster eat. Then do your work. When I am drinking coffee, she watch in the camera. She say, why all the time eating? She say count rice, count the potato, count the onion. How we can eat if we not eat healthy food? How can we work? Why all the people Saudi Arabia doing like that? Lot of Shagala suffering because of like Amal Sultan Lajmi, like employer like her. Why they doing like that? I don't know. I really don't know. Why doing like that? I don't know. I'm posting this video. I mentioned the name of the house, the place, number of the house. I don't know someone saving me or not. I don't know. After this, I'm posting this video. What happened to me? I don't know. I really don't know. I really don't know what happened to me after the post this video. Whatever happened to me, whatever happened to me, this is only for my employer Amal Sultan Lajmi. Only she is the one responsible for, even maybe she saw it this video. Whenever she watching this video, maybe she will kill me. She will take my mobile. She will kill me. I don't know. I really don't know. Maybe I cannot see my parents. I cannot see my children. I don't know.